இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். நேத்துலேருந்தே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃபீவர் வரா மாரி இருந்துட்டு இருந்துச்சு. அதனால் நைட்லாம் பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை. கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கோல்டு தான். ஆனால் இந்தமாரி டயத்திலும் நம்ம ஏஞ்சி சமைக்கிறது கொஞ்சம் கடியாக இருந்தாலும் ஆனால் நம்ம தான் சமைச்சாகணும் அப்படிங்கையில் வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி காலையில் வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்குறது பார்த்திங்கன்னா நிலாவுக்கு வந்து இந்த ஹாட் பாக்ஸ் டைப்பில் தான் வாங்கணும்னு இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் நிறைய இடத்துல அது மாதிரிலாம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா கோல்டாக சாப்பிட்றது வந்து அவங்க சாண்ட்விட்ச் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் நம்ம வந்து எல்லா டயத்திலும் அந்த மாதிரி கொடுத்து விட்டுட்ருக்க முடியாது. நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ரைஸுமே கொடுத்து விடுவோம். நம்ம கம்ஃபர்ட்டுக்காகவும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது சூடாக இல்லை அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இது பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இது ஹாட் பாக்ஸ் மாதிரி 6 ஹவர்ஸ்க்கு வந்து நல்லா சூடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்பூன் கூட இருந்தது. இது வந்து நான் ஆஸ்டால தான் வாங்கியிருந்தேன். 7 பவுண்டு. இதில் நிறைய கலர்ஸ் கூட இருந்துச்சு. நிலா வந்து ஈவினிங் வந்து சொன்னா நல்லா சூடாக இருந்துச்சுமா, அதே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்ருந்தா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கண்டிப்பாக வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.